வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாங்க சுத்தலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வெள்ளித்திரைக்கு வந்திருக்கிற கோட் படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். படம் வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆக போகுதுங்க. ஸோ பூரா பயலுக்கும் எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவில் நான் ஸ்பாய்லரை பாயசத்தில் போடுற முந்திரி மாதிரி கிள்ளி போடாம சாம்பாரில் போடுற துவரம்பருப்பு மாதிரி அள்ளி போட்டிருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ஆரம்ப சீன்ல ஜெமினி மேன் படத்துக்காக ஹாலிவுட்டுக்கு போய் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு விஜய் நடிச்ச பல தமிழ் படத்துக்கு வந்து நடுவுல அங்கங்க விஜயகாந்தோட ராஜதுரை அது வரைக்கும் போயிட்டு அப்படியே சைட்ல ஜெயிலர் படத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு அகெயின் மறுபடியும் ஃபைனலா ஜெமினி மேன் எண்டுக்காக ஹாலிவுட் போயாச்சு. இதுதான் கதை. இன்னும் சொல்ல போனா கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைனல் ஸ்கோர் படத்தோட டிட்டோ காப்பி. என்ன அந்த படத்தில் ஃபுட்பால் ஸ்டேடியமில் நடக்குது, இங்கே இவர் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட வச்சிட்டாரு. ஸ்டேடியத்துக்குள்ளே நடக்கிற பைக் சேஸ்லேருந்து ஸ்டேடியம் ரூஃபில் அவர் தொங்குற வரைக்கும் எல்லாமே அப்படியே காப்பி கேட்டாங்க. என்ன நம்ம கேட்டோம்னா இன்ஸ்பயர் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஓ மறந்துட்டேன், அப்பப்போ இந்த மிஷன் இம்பாசிபிள்காக ஹாலிவுட் போயிட்டு வந்திருக்காரு, அதையும் சொல்லி வைப்போம், நமக்கு எதுக்கு வம்பு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸே இங்கே வந்தாலும் அவரையும் மளிகை சாமான் வாங்க வச்சிருவாங்க நம்ம தமிழ் ரசிகர்கள். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் படம் பார்த்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சுருக்கமாக இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு 4 ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் மெம்பருங்க. அவங்க பண்ணுற பல மிஷன்னால பார்த்தீங்கன்னா அவங்க உயிருக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களோட குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ அப்படி அவங்க 2008 பண்ணின ஒரு பெரிய மிஷன் அவங்களோட வாழ்க்கையவே எப்படி திருப்பி போட்டுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு வரி லைன். ஆக்சுவலா படத்துல உங்களுக்கு தெரியும், ஸோ விஜய் நடிச்சிருக்காரு, மோகன், பிரபுதேவா, பிரசாந்த்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்குங்க. நிறையவே பேர் பார்த்தீங்கன்னா படத்துல வில்லன் வந்து வெயிட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ அது ஒத்துக்க முடியலங்க. ஹி பெர்ஃபெக்ட்லி ஃபிட்ஸ் இட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோகன் வந்து ஒரு சாஃப்டான வில்லன் இந்த படத்தில். ஸோ அவர் வந்து விஜய் மாதிரி எகிரி எகிரி பறந்து அடிக்கிற சண்டை காட்சியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ சைலண்டாக ஆனால் வயலண்டாக பின்னாலேருந்து சதி பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பு, குரல் மட்டும் நமக்கு கொஞ்சம் புதுசு. கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா விபி அண்ட் இஸ் க்ரூஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருக்கிற எல்லா டிவி சேனல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லா இன்டர்வியூலையும் அவங்க சொன்னது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கதை கேட்டுச்சு, அதனால தான் நாங்கள் வந்து பல நாட்டுக்கும் போய் ஷூட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லாங் ஷாட் அண்ட் ஏரியல் ஷாட்ஸில் மட்டுமே தான் டெல்லியை வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா சீன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்சைட் த ரூம் தான். ஸோ செட்டு போட்டிருந்தாலே இன்னும் சில பல கோடியை வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தாய்லாந்து கூட எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியலங்க. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு நேரத்தில் பிள்ளைய வந்து தனியாக விட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த புள்ளைய தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள். ஸோ அப்படி புள்ளைய தொலைக்கணும்னா தாய்லாந்து போய் தான் தொலைக்கணுமா? இந்தியாவுக்குள்ளேயே தொலைச்சிருந்தா கம்பெனிக்கு இன்னும் நல்ல கட்டுப்படியாக இருக்கும் இல்லையா? ஸோ தாய்லாந்து மிஷனில் ஒழுங்காக இருக்கிற ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மிஷன் இம்பாசிபிள் தீம் மியூசிக் பாடிட்டு தளபதி நடக்கிற அந்த சீன் தாங்க. எனிவே அதையும் வந்து நீங்கள் ஹிந்தி ட்ரெயிலர் பார்த்துருந்தா முன்னாடி பார்த்துருப்பீங்க. இன்னொரு நெகட்டிவ் ஃபார் மீ அது என்னன்னா, வாய்ஸ் ஃபார் தி யங்கர் விஜய்ங்க. ஸோ என்னதான் நடிப்பில் வந்து அவர் கலக்கி இருந்தாலும் அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு செட் ஆகலை. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம வந்து ஒரு மோன் ஆக்டிங் பார்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இதையும் ஏதாச்சும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். அப்பாவும் பையனும் சேர்ந்து அந்த பைக் சேசிங் சீன்ஸ் பார்த்தீங்களா, அதை நான் சொல்லி ஆனுங்க. அது பயங்கர மாசு. உண்மையை சொல்லணும்னா அது வந்து செம்ம ஒரு தியேட்டர் மெட்டீரியல். ஏன்னா அது பயங்கர சர்ப்ரைஸ் அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் ஃபார் த ஃபேன் பாய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை எப்படி யோசிக்காம அவங்க போஸ்டர்லேயே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியுங்க. தே மிஸ்ட் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ வெரி கிரேட் சர்ப்ரைஸ். கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் கிட்ட கண்ணு கொடுத்துட்டு சிம்பாலிக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி அந்த டயலாக் வந்து கொஞ்சம் நல்லா கசிக்க முடியாத தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஏகப்பட்ட போட்டி சண்டை போய்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக சிவா வந்து அந்த இடத்த பிடிக்க முடியுமா? பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தெரிந்தோ தெரியாமையோ மங்காத்தா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பயங்கர ஹிட் பண்ணி கொடுத்துட்டாரு வெங்கட். ஸோ அதை பண்ணிட்டு இப்போ அவர் தவிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே நினைச்சாலும் இப்போ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க, அதுவா அமையணும். ஏன் சொல்கிறேன்னா, படத்தில் அவ்வளோ மாஸ் சீன்ஸ் பிஜிஎம் வரும்போது வர ரியாக்ஷனை விட அந்த கிளைமேக்ஸில் அவங்க வந்து மங்காத்தா தீம் மியூசிக் வர ஒரு சீன்ஸ் இருப்பாங்க, அங்கெல்லாம் தியேட்டர் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஈவன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு எங்களுக்காக மறுபடியும் அந்த மங்காத்தா மாதிரி அப்படி இல்லைன்னா அதை விட சூப்பராக அதே அடிக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம்மை சீக்கிரமாக கொண்டு வாங்க ப்ளீஸ். ஃபைனல் வேர்டிக் எனக்கு வந்து எஜமான் படத்தில் வர ஒரு மூவி டைலாக் தாங்க ஞாபகம் வருது. கல்யாணமோ கருமாதியோ நான் தான் நடுவில் இருக்கணும், அப்போ தான் மாலை மரியாதை
எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் நெப்போலியன் பேசுவார். அது மாதிரி அடிக்கிறதும் நான் தான், வாங்குறதும் நான் தான், எல்லா கிளாப்ஸும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வில்லன் பாதின்னு ரெண்டையும் தளபதியை வச்சுக்கிட்டாரு போல. அதுவும் ரசிக்கும்படியாக தான் இருக்குது, பார்க்கலாம். வெங்கட் பிரபு அவரோட ஒரு பல இன்டர்வியூல சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் போர்ஷனை வந்து விஜய்க்கு நரேட் பண்ணும்போது அவருக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்லியிருப்பாருங்க. ஸோ அது ஏன் சொல்லியிருப்பார் அப்படின்றத படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி கரெக்ட் பண்ண கதையே இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த கதை எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. நல்ல வேலை அந்த கதை படமாக வரலை. ஸோ எனிவே நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறையவே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் படத்தை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்தவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.